ஒரு பாடலை பாடும், பழைய பாடல். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. தட்டோமா கரங்களவன். நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. என்னை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். எல்லாரும் கையை தட்டி உற்சாகமாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது, மனித சக்தி இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது.
கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மையே நான் ஆராதனை செய்வேன். சேர்ந்து கரங்களை உயர்த்தி, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுவிலே, விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி, விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ, முடிவில்லா ராஜ்யம் திரும்பவும் வருவேன் என்றீ, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை. 1000 பேர்களில் சிறந்தோர், 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. 1000 பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவரே சுனீரே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. விடுவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மகிமையின் தெய்வம் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. கரங்களை உயர்த்தி எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. 2 கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க இன்னொரு முறை. ஹல்லேலூயா, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும், மழை போல பெய்யும். ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே. Yes, yes Lord. Come on, ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி மீண்டும் சொல்லுவோமா? ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாழ்க்கை என்பதே ஒரு சாய்ஸ். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20 நிமிடம் உங்கள் கூட பேசுகிறேன். தீர்மானங்களும் தேர்ந்தெடுக்கப்படும் தன்மையில் தான் வாழ்க்கையே அமைந்திருக்கின்றன. ஆமென். இப்போ கூட நீங்கள் சிலர் சூஸ் பண்ணீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு, அதனால வந்தீங்க. சிலர் நாங்கள் வீட்டில் இருப்போம்னு சூஸ் பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. இட்ஸ் அ சாய்ஸ். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க என்பது தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கும். கான்ஷியஸாக அறிவாற்றலோடு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள், தேர்ந்தெடுக்கும் தன்மைகள், சாய்ஸஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில் எத்தனை மணிக்கு எழும்பணும் அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் நினச்சா 6 மணிக்கு எழும்பலாம், 11 மணிக்கு எழும்பலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். இன்னைக்கு குளிக்கணுமா வேணாமா, உங்கள் சாய்ஸ். See, life is full of choices. வாழ்க்கையே சாய்ஸ் தான். இதை மட்டும் கையாள ஒருவன் கற்றுக்கொண்டாலே தன் வாழ்க்கை நல்லா ஆயிரும். ஆமென். இன்னைக்கு பல்லு விளக்கணுமா வேணாமா, சாய்ஸ். விளக்கணும்னு நினச்சிங்கன்னா விளக்கணும், வேண்டானா விளக்க வேணாம். உங்களை யாரும் கேட்க போகிறது, எங்கேயும் போகாமல் இருந்தால் சரி. இப்படி சர்ச்சுக்கு வரலாமா வேணாமா, இட்ஸ் அ சாய்ஸ். அது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, அது உங்களுடைய தீர்மானம். சபைக்கு வருவேன், இன்னைக்கு எல்லாரும் பாடுற மாதிரி நான் கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமாக பாடுவேன், உங்கள் சாய்ஸ். நீங்கள் என்ன வேணால் பாடுங்க, நான் இப்படியே கவுந்து படுத்துப்பேன், உங்கள் சாய்ஸ். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். வாழ்க்கை ஃபுல்லாகவே எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கப் போகிறது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாய்ஸஸ் சார்ந்தது தான் வாழ்க்கை. இப்போ கூட அவங்க உட்காந்துருக்கும்போது பிரசங்கம் கேட்கணுமா வேணாமா, உங்கள் சாய்ஸ் தான். நான் நல்லா கேட்பேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணால் நீங்கள் கேட்கலாம். நடப்போங்கயா, இவருக்கு வேறு வேலை இல்லை, இவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாருன்னா அது உங்கள் சாய்ஸ். இப்படி நீங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க போகிற விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றிகளையும் நிர்ணயிக்க போகிறது. ஆமென். இப்படி வச்சுங்களேன், இது ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது, வேறு எந்த புக்குமே இல்லைன்னு வச்சுங்களேன். ரொம்ப ஈஸி, சிம்பிள். நான் இதை தேர்ந்தெடுத்துப்பேன். ஆனால் இதே மாதிரி இதை விட அழகான 10 புக் இருக்குன்னு வைங்களேன், இதில் ஒன்று எப்படி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்று மட்டும்தான் உள்ளது என்றால் இட் இஸ் வெரி சிம்பிள். அங்கே ஒரு ஆப்ஷனே இல்லை, இது ஒன்று தான் அது ஒன்று தான், அப்படி தான் முடிஞ்சு போச்சு. ஆனால் நிறைய இருக்கும்போது அந்த நிறையக்குள்ள ஒன்றை தேர்ந்தெடுப்பது வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், அது கடினமான விஷயம். ஆமென். ஸோ ஆப்ஷன் என்று நிறைய இருக்கும்போது அது நடுவிலும்
ஞானத்தோடு தேர்ந்தெடுத்தால்தான் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். ஆப்ஷனே இல்லைன்னா சாய்ஸே இல்லை, ஈஸி, நான் அதை தேர்ந்தெடுப்பேன். ஆப்ஷன் நிறைய இருக்கும்போது தேர்ந்தெடுப்பது சில நேரம் கடினமாகி விடுகிறது. இப்படி சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு அடிமை, நீங்கள் ஒரு ஸ்லேவ். ஒரு அடிமை எப்படின்னா என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வான், அவனுக்கு சாய்ஸே கிடையாது. இது செய்யணும், அது செய், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனுக்கு எந்த விதமான ஒரு சூஸிங் போர்ஷன் கிடையாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் அடிமை கிடையாது. ஸோ ஐ ஹாவ் சாய்ஸ், ஐ ஹாவ் அன் ஆப்ஷன். நான் நினச்சா இன்னைக்கு வருவேன், நான் வரமாட்டேன். என்னை யாரும் வற்புறுத்த முடியாது. நான் அடிமை கிடையாது. ஆமென். அல்லது நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. நான் ஒரு நல்ல அறிவாற்றல் உள்ள தேவ பிள்ளை, தேவ மனிதன். ஸோ என்னுடைய சாய்ஸ் ரொம்ப முக்கியம். சரியான தீர்மானங்கள் எடுத்தால் வாழ்க்கை நன்றாக அமையும். தப்பான தீர்மானங்கள் எடுத்தால் வாழ்க்கை ஒரு கோணமாய் போய்விடும். ஆகையால் நீங்கள் இன்று தொடங்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான உங்கள் விஷயங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக தேர்ந்தெடுக்கிற ஞானத்தை கர்த்தர் தருவாராக. சிலதான் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதன் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சிலது நல்லா தேர்ந்தெடுத்தீங்க, அதன் விளைவுகளும் அனுபவிக்கிறீங்க. ஸோ விளைவுகள் உண்டு. ஆமென். மூணே வார்த்தை, 3 பேசேஜ் ஆஃப் பைபிள் படிச்சுட்டு சில விஷயங்களை எப்படி நம்ம கையாள வேண்டும், எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி சூஸ் பண்ண வேண்டும் என்பதை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை முடிக்கிறேன். 2 சாய்ஸ் என்ற வார்த்தைக்கு டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா 2 or more possibilities, 2 அல்லது 3 ஆப்ஷன் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்பது சாய்ஸ். அதனால் an act of selecting, தேர்ந்தெடுக்கின்ற ஒரு செயல், or an act of making a decision, ஒரு தீர்மானத்தை எடுப்பதை குறித்து அர்த்தமாகும். ஸோ 2 அல்லது 3 பாசிபிலிட்டி இருக்கும்போது அதில் ஒன்றை தேர்ந்தெடுப்பது தான் சாய்ஸ். ஸோ இன்னைக்கு 3 முக்கியமான வேத பகுதியிலிருந்து 3 சாய்ஸஸ், 3 பங்கை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை யார் செய்தார் என்றால் ஆதாமின் வாழ்க்கையை வைத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் இந்த 3 காரியத்தை செய்தார். 3 important choices. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இது 3ஐயும் இன்றைய நடைமுறையில் சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். எடுப்போம் வேத புத்தகத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனம் வரைக்கும். The book of Genesis chapter 2:15 through 17. Then the Lord God took the man and put him in the garden of Eden to tend and to keep it. And the Lord commanded the man, saying, of every tree of the garden you may freely eat, but of the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat of it you shall surely die. நம்ம ரொம்ப பிரபலமாய் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நீ அதை பண்படுத்தி, அதை கல்டிவேட் பண்ணி, டில் பண்ணி அதை செய்யணும். ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இங்கே நிறைய மரங்கள் இருக்கு இந்த தோட்டத்தில், எல்லா மரத்தின் கனிகளை நீ புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. ஸோ சூஸ் பண்ணிக்கோ, எந்த கனியை புசிப்பாய். அந்த வேர்டை நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். விச் ஃப்ரூட், எந்த மரத்தின் கனியை புசிப்பாய் என்பதை நீ சூஸ் பண்ணணும் அப்படின்றார். ஆமென். அப்படின்னா நீ எதை சாப்பிட போற, எதை உட்கொள்ள போகிற, எதை உன் சிஸ்டம்குள்ள ஏற்றுக்கொள்ள போகிற என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் உண்டாக்கி, ஆமென், ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வைத்து நீ இதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படின்னா நம்ம எதையுமே நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது. எது நமக்கு தேவை அதை தான் நம்ம உட்கொள்ளணும். சாப்பிடுவது என்றால் நான் இப்போ சாப்பிடுவதை குறித்து பேசவில்லை. ஆதாமுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். நீ இந்த கனியை புசிக்கலாம், இதை புசிக்க கூடாது. ஆமென். ஒன்று ஜீவ விருட்சம் அல்லது நன்மை தீமை அறியும் விருட்சம். ஸோ அவன் அந்த இடத்துல ஒரு சாய்ஸுக்கு வருகிறான். ஆமென். இது நான் உடலின் ஆகாரத்தை குறித்து இங்கே பேசவில்லை. உங்க சிஸ்டம்ல, உங்களுடைய அறிவில், உங்க இருதயத்தில், உங்க வாழ்க்கையில எதை உட்கொள்ளுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். What you allow into your system, what you allow into your heart,
what you allow into your mind, what you eat every day is going to determine the value of your life. Amen. எதை கேட்கிறீர்கள்? டெய்லி பொறணியே கேட்டா நீயும் பொறணி ஆயிருவே, ஏன்னா அதை உட்கொள்ளுகிறீர்கள். ஆமென். டெய்லி கெட்ட செய்தியே கேட்டீங்கன்னா நீங்க கெட்டவங்களா மாறுவீங்க. டெய்லி சாபத்தையே கேட்டீங்கன்னா நீங்க சாபக்கேடுக்கு வந்துருவீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆகாரம். நீங்கள் எதை புசிக்கிறீர்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. ஸோ நீங்க சூஸ் பண்ணணும். இதை நான் கேட்பேன், இதை நான் கேட்க மாட்டேன், இதை நான் பார்ப்பேன், இதை நான் பார்க்க மாட்டேன். ஆமென். ஸோ எதை நீங்க சூஸ் பண்றீங்க? இப்படி சொல்றேன், டெய்லி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பகை என்ற ஒரு ஆகாரத்தை நீங்க சாப்பிடுங்க. ஆமென். அந்த மரத்தின் கனி பகை. இவன் சரியில்லை, அவனை அடிக்கணும், இவனை கொல்லணும், இவனெல்லாம் சரியில்லை, இவனுங்களாம் சரியில்லை, இப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மரத்தின் கனியை புசிங்க. சீக்கிரம் நீ பகையாளராக மாறிடுவே. இருக்கீங்களா? நல்லா கேட்கணும். ரொம்ப ஷார்ட் ஆனால் ரொம்ப ப்ரொஃபவுண்ட். அதனால நீ கேட்கணும். ஒரு ஹேட்ரட்னுடைய டயட், ஒரு வெறுப்பின் ஆகாரத்தையே நீ புசித்தினா சீக்கிரம் நீயே வெறுப்புள்ளவனா மாறிடுவே. இப்படி சொல்லலாம், பயத்தின் ஆகாரத்தையே, பயத்தின் கனியே நீ அனுதினமும் சூஸ் பண்ணி அதையே நீ சாப்பிட்டுட்டு இருந்தீனா சீக்கிரம் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போக உனக்கு தீமைகள் நடக்க தொடங்கும். ஏன்னா பயம் தீமைகளை உண்டாக்கும். ஆமென். ஏன்? இச்சை என்ற ஆகாரத்தையே நீ புசிப்பாயானால் அதற்கு ஏற்ற கனிகள் சீக்கிரம் முன்னில் விளங்க தொடங்கும். இப்படி சொல்லுங்களேன், நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனசுல எவ்வளோ கசப்பு இருந்தாலும் கர்த்தர் நல்லவருங்க, நான் எல்லாரும் மன்னிக்கிறேங்க, அவரும் நல்ல பிள்ளைங்க, பாஸ்டருங்களாம் நல்லவங்க, ஆமென், எங்க விசுவாசிகளாம் நல்ல பிள்ளைங்க, கெட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் அப்பளும் அவங்களை நேசிப்பேங்க, இப்படின்னு அந்த ஆகாரத்தை புசிச்சிங்கன்னா நீயே அன்புள்ளவனா மாறிடுவேன். அதை மாறாக அப்படி ஆப்போசிட்டா போட்டுட்டு எல்லாம் எவனுமே சரி கிடையாது, ஆமென், இங்க இருக்கிற ஒருத்தம் கூட சரி கிடையாது, இப்படியே நான் டெய்லி ஆகாரத்தை புசிச்சேன்னா நான் என்னுடைய மைண்ட் அப்படியே மாறிவிடும். ஆமென். ஸோ நீங்க எதை புசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையின் தரமும் அதற்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதை விட்டுருங்களேன், நீங்க அனுதினமும் இன்னொரு ஆகாரத்தை புசிக்கிறீங்க. கர்த்தர் நல்லவருங்க, நான் வாழல்ல தலையா இருப்பேன், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார், எத்தனை இடர்கள் வந்தாலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார், ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார். இனி இந்த விசுவாசம் என்ற ஆகாரத்தை, அந்த கனியை நீங்க சூஸ் பண்ணி அதையே புசிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்துல வேரூன்றி நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்க தொடங்கும். So what do you choose to eat? எதை நீங்க உட்கொள்ளுகிறீர்கள் உங்க சிஸ்டம்குள்ள, அது ரொம்ப முக்கியம். நீங்க டெய்லி ஆமென், நான் இனி பரிசுத்தமா வாழ்வேன், ஆமென், தீங்க நான் வெறுப்பேன் அப்படின்னு அந்த பரிசுத்தம் என்ற கனியை நீங்க புசிக்க புசிக்க நீங்களும் அதே போல மாறத் தொடங்குவீர்கள். So you choose what you feed on. ஆமென். அனுதினமும் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பது, அப்படின்னா நான் சாப்பாடை சொல்லல, உங்க சிஸ்டம்குள்ள உங்க ஹார்ட்டுக்குள்ள எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆண்டவர் வந்து யாரையும் அழுத்தி ஆமென் கழுத்தை பிடிச்சி வாயில புட்டி எல்லாம் வச்சு ஏத்துறது இல்ல, நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவர் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு உங்களை நடத்துறது இல்ல, தோட்டத்தில் வைத்து சொல்றார், இதை புசிக்கலாம், இதை புசிக்க கூடாது, இது நல்லது, இது தீமை, தேர்ந்தெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. வளர்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் வந்துட்டு அறிவாற்றலை ஞானத்தை உனக்கு கொடுத்து விட்டு இதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், இதை நீ புசிக்கலாம் என்று சொல்லும் போது எதை புசிக்கிறாயோ புசிக்கிறபடிதான் உங்க வாழ்க்கை தரம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆதாம் தப்பான கனியை புசித்தான், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதன் விளைவு இன்றைக்கும் நீங்களும் நானும் கொரோனாவை சந்திச்சிட்டு இருக்கோம். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ எங்க வேலை, இந்த பீடத்தில் நிற்கிற எங்களுடைய வேலை, உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், உங்களை டீச் பண்ணுவோம், உங்களுக்கு வளரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவோம். ஆனால் தேர்ந்தெடுத்து வளர வேண்டிய பாக்கியம் உங்களுடையது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1. நம்பர் 2 இப்படி சொல்றேன், ரெண்டாவது ஆதாம் செய்த சாய்ஸ். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதே அதிகாரத்தின் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும், சகலவித மிருகங்களையும், பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி கொண்டு வந்தான். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இப்போ ஆதாம் கிட்ட
ஆதாம உண்டாக்கிட்டாரு, ஏதேன் தோட்டத்தை வச்சுட்டாரு. இப்போ ஒவ்வொரு மிருகமா கொண்டு வந்து அப்படி அங்க நடந்து அப்படியே சொல்றேன், ஒவ்வொரு மிருகமா ஆண்டவர் முன்னாடி காட்டுறார். ஆமென். அது வரைக்கும் அந்த மிருகத்துக்கு என்ன இல்லை, பேர் இல்லை. அப்போ திடீர்னு ஒன்று வந்து கழுத்து அப்படி நீளமா அப்படி நிற்குதா, அவன் பார்த்த ஜிராஃப் அப்படின்னா. ஆமென். இன்ன வரைக்கும் அந்த ஜிராஃப். இன்னொன்று வந்து ரொம்ப ஆக்ரோஷமா நின்றுச்சு, இது சிங்கம்னா இன்னைக்கும் அது சிங்கம். ஒவ்வொரு மிருக ஜீவனையும் கர்த்தர் பெயரிடவில்லை, ஆதாமுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஆதாம் அதை என்ன கூப்பிட்டாரோ கூப்பிட்டதாகவே இன்றைக்கும் அது இருக்கின்றன. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ரெண்டாவது சாய்ஸ், செகண்ட் பிக் சாய்ஸ் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது, உங்கள் வழியாக எதெல்லாம் வருகிறதோ அதை நீங்கள் எப்படி கூப்பிடுகிறீர்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். புரியல? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆதாம் எந்த மிருகத்தையும் சிருஷ்டிக்கவில்லை, ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அவன் அதை எதை கூப்பிட்டானோ கூப்பிட்ட பெயர் உள்ளதாக அது மாறிவிட்டது. இது சிங்கம்னா சிங்கம், இது புலின்னு சொன்னா அது புலி ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன கூப்பிடுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். உங்களை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் நீங்க வேணும்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பிள்ளைங்க வாடா அப்பான்னு கூப்பிடுறாங்க. நீ என்ன கூப்பிடுறியா அது மாதிரி தான் இருப்பா. ஆனா எங்க அப்பாவை, என் கனமுள்ள தகப்பனை டேடி, எங்க அம்மா என்று அழுத்தி கூப்பிட்டால், நீ எதுவாய் கூப்பிடுகிறாயோ கூப்பிடுகிற தன்மைகளின் பலன்களை இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நீங்க எப்படி கூப்பிடுங்க, வழியா கொண்டு வராங்க. ஒரு பிரதரை உங்களுக்கு அன்பா ஒரு சகோதரனை கொடுக்கிறார், அவனை என்னன்னு கூப்பிடுறீங்க? ஆமேன். கூப்பிடுறவங்களா இருப்பாங்க, பார்த்து கூப்பிடு. கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க, விளக்கி எல்லாம் சொல்ல முடியாது. பிரதரை பிரதரா கூப்பிடு, ஒரு ஆமீனே வர மாட்டேங்க. சிஸ்டரை சிஸ்டரா கூப்பிடு. வேற ஏதாவது கூப்பிட்டினா கூப்பிட கூப்பிட அப்படி ஆயிரும். உங்க மூளை எங்களுக்கு தெரியுங்க மனுஷனை. ஆண்டவர் எல்லா மிருகத்தை உண்டு பண்ணிட்டு முன்னாடி நிக்க வைக்கிறாரு. அவர் எதுக்கும் பேரளவே இல்லை. கையை கொஞ்சம் பக்கம் பண்ணிட்டல. உங்க வழியாக கடவுள் எதெல்லாம் அனுமதிக்கிறாரோ அதற்கு நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்களோ அது கூப்பிடுறதாக தாங்க இருக்கும். ஸோ நீங்க அதை வகுத்து பிரித்து கூப்பிட வேண்டிய விதத்தில் கூப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த நாட்டில் பிறந்ததுனால இண்டிபெண்டன்ஸ் டே வருது, நம்ம பெருமையா சொல்றோம் நான் ஒரு இந்தியன். ஆமேன். சொல்ல சொல்ல நம்ம இந்தியர்களா இருக்கிறோம். ஆமேன். ஸோ உங்க வாழ்க்கையில் இக்கட்டுகள் வந்தா அந்த இக்கட்டை நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்களோ அந்த கூப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க வாழ்க்கை தரம் இருக்கும். துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஆமேன், நீங்க தான் அதை எப்படி கூப்பிட நினைக்கணும். அந்த துன்பத்தின் கீழே விழுந்து என்னடா பொல்லாத வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆயிடுச்சே என்று அந்த கலக்கத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த கலக்கத்தின் விளைவுகள் தான் இருக்கும். ஆனா துன்பம் வரும்போதும் நீங்க அந்த துன்பத்தை பார்த்து ஒருவேளை என் உயரத்துக்கு தான் இந்த துன்பத்தையும் அனுமதிப்பாரோ என்று நீங்கள் பேச தொடங்கினால், ஆமேன், எத்தனை பேர் தெரியும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ சொல்ற மாதிரி தான் இருக்கும். உங்க வழியாய் வரக்கூடிய வாழ்க்கையின் விஷயங்களுக்கு நீங்க தான் பெயரிட்டு அழைக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில் வரும்போது நீங்க அதை பிரச்சனையா பார்க்கவே கூடாது, அதை பார்க்க வேண்டிய, அதை அழைக்க வேண்டிய விதத்தில் நீங்க அழைக்கணும். ஆமேன். நம்ம நாட்டில் பிள்ளைகள், தாய் தகப்பனை இழந்த அருமை பிள்ளைகள், அவங்களுக்கு ஒரு பேர் காலங்களில் கொடுக்கப்பட்டது அனாதை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்கள அனாதை பிள்ளைகள் என்றே அழைக்கப்படுவதற்கான நல்ல வேளை நம்முடைய அரசாங்கங்கள் அதை கூட மாற்றி, ஆமேன், நல் பெயர்களை அவருக்கு சூட்டுவதை காணுகிறோம். நம்ம பைபிள் கூட கடுமையாய் சொல்லுகிறது, இவன் சப்பானி, இவன் கை சூம்பினவன், இவன் குருடன். இவன் நம்ம நாட்டில் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டீசெண்டா பண்ணி அப்படி கூப்பிடாம மாற்று திறனுள்ளவர்கள் அப்படின்னு கூப்பிட தொடங்கிட்டோம். ஆனா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வருதோ அது வர்ற வேகத்துல வர்ற மாதிரி நீங்க பேசாம நீங்க எப்படி பேசுறீங்களோ பேசுற மாதிரி தான் அதன் தன்மைகளும் உங்க வாழ்க்கையில விளங்கும் என்பதனால் உங்க வாழ்க்கை வழியாய் வரும் விஷயங்களை நீங்க கூப்பிடுவதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? யூ ஹேவ் a சாய்ஸ். உங்க வாழ்க்கையில ஒண்ணு வருது, உங்களுக்கு கர்த்தர் சாய்ஸ் கொடுக்கிறார். நீங்க அதை துன்பம்னு வேணா மிஸ்டர் துன்பம்னு கூப்பிடலாம், இல்ல அந்த துன்பத்தை பார்த்து என்னை உயர்த்த வந்தவன்னு சொல்லலாம். நீங்க அதை எப்படி லேபிள் பண்றீங்களோ அந்த லேபிளுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையின் தரங்கள் அமையும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள், ஆமென், சில கஷ்ட பாதைகள், சில கடந்து வந்த பாதைகள், உங்க வழியாய் வந்த சில துன்பங்கள், அதை நீங்க எப்படி லேபிள் பண்றீங்க? ஆமென். வாழ்க்கை எனக்கு வேணாம். சிலர் உடனே எழுதிருவாங்க, இதற்கு மேல என்ன வாழ்க்கை, செத்துறேன். கவலையே படாத, கயிறும் ரெடியா இருக்கு.
ரயிலும் ரெடியா இருக்கு, பாலமும் ரெடியா இருக்கு, எல்லாம் உனக்கு ரெடியா இருக்கும். ஆனா நீ வாழ்க்கை துன்பம் வரும்போது சொல்லணும், இதெல்லாம் மனுஷனுக்கு வருங்க, மனுஷர்களுக்கு வராத ஒன்று எனக்கு வரவில்லையே. நீங்க எப்படி பேசுறீங்க? உங்க வழியாய் வருகிற மிருகங்கள், உங்க வழியாய் வருகிற சோதனைகள், கர்த்தர் அனுமதிக்கும் காரியங்களை நீங்க எப்படி கூப்பிடுறீங்களோ. பக்கத்துல லேபிள் ஒழுங்கா போடுங்க அப்படின்னு. சின்ன வயசுல எங்களுக்கு புக்கு கொடுப்பாங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒவ்வொரு புக்கா இருக்கும். எங்க அம்மா எல்லாத்தையும் கவர் போட்டு கொடுப்பா. லேபிள் ஒட்டுற வேலை எங்க வேலை. ஆமேன். தெரியாம ராத்திரில அரை தூக்கத்துல சயின்ஸ் புக்குக்கு ஜியோகிராஃபின்னு எழுதுவேன், ஜியோகிராஃபி புக்குக்கு ஹிஸ்டரின்னு எழுதுவேன். ஸ்கூலுக்கு போனா அவ்வளவு குழப்பம் இருக்கும். எதற்கு லேபிள் போடணுமோ, நீங்க போடுற லேபிள் கரெக்டா இருந்தா வாழ்க்கையும் கரெக்டா இருக்கும். ஒரு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்க அனுபவங்களை கூட நீங்கள் லேபிள் பண்ணுவதில் கவனமா இருக்க வேண்டும். நான் சொல்ற ஆழத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்த மாதிரி பேசாதீங்க. ஆமேன். நேரம் வந்து நிக்க, ஐயா அசிங்கம், அதான் அசிங்கம். உங்க வார்த்தை நீங்க மாத்தணும். ஆதாமுக்கு தன் வழியாய் வந்த ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஆதாம் என்ன பெயரிட்டு கூப்பிட்டாரோ அந்த பெயராகவே அது மாறிவிட்டது போல உங்களை தேவ சாயலில் உண்டாக்கின உங்க நாவில் ஜீவனுக்கும் மரணத்திற்கும் உரிய வல்லமை கர்த்தர் தந்திருப்பதனால் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், அனுபவங்கள், கஷ்டங்கள், வரக்கூடிய விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் அழைக்கிற விதம் ரொம்ப முக்கியம். சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மோரியா மலைக்கு போ, உன் பிள்ளை ஆண்டானை பலி, என்ன சொன்னாரு? பலி செலுத்துன்னு சொன்னார். ஆமேன். உடனே ஆபிரகாம், பலின்னா என்ன தெரியுமாங்க? 4 விறகு கட்டை வச்சு ஒரே வெட்டு, துண்டு துண்டா வெட்டி கொளுத்தி எரிச்சிடணும், அதான் பலி. அந்த பலி என்ற வேர்டு, சாக்ரிஃபைஸ் என்ற வேர்டை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, என் பிள்ளைய போய் நீ பலியிடுன்றீங்களே, நான் கொஞ்சம் மாத்தி லேபிள் போடுறேன் அப்படின்னு லேபிளை மாத்தி போடுறார். ஆண்டவர் பலியிட சொன்னார், நான் ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிவேன். ஆனா இன்னைக்கு உடனே நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன்? ஈசாக்கே இங்க வா, நீ உன்னை பலியிட போறடா, நீ சாவ போறடா, உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, உன் பாட்டி கிட்ட சொல்லிடு, நாய்க்கு முத்தம் கொடுத்துரு, என்ன உன்னை பலியிட போற, வெட்டி துண்டாக்க போறேன். ஆபிரகாம் அதெல்லாம் பண்ணலங்க. ஆண்டவரே சொன்ன பின்னாடியும் ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னாரு? நானும் பிள்ளையாண்டானும் ஆராதித்து விட்டு திரும்ப வருகிறோம். லேபிள மாத்து, இன்னொரு முறை லேபிள மாத்து, நீ அதை கூப்பிடுற விதத்தை மாத்து, வாழ்க்கை தரங்கள் வித்தியாசமா மாறும். உங்களுக்கு மிச்ச சரித்திரத்தை சொல்ல வேணாம். ஆபிரகாம் போய் பலி செலுத்தி விட்டு வரவில்லை, பலி முடிஞ்சது, ஆனா மகனோடு வெற்றியாய் திரும்பினான். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? நீங்க எதை எப்படி கூப்பிடுறீங்களோ அது அப்படிதான் இருக்கும். இட்ஸ் யுவர் சாய்ஸ். திருமண வாழ்க்கையா? நரகம் சார், நரகமாயிடும். கூப்பிடாத அப்படி. மனைவிய பிசாசு பிசாசுன்னு நீ லேபிள் போட்டுட்டே இருந்தீனா ஒரு நாள் நிஜமான பிசாசாவே அவ மாறுவா. புருஷனை என்னன்னு கூப்பிடுறீங்க? பைபிள்ல எஜமானனேன்னு கூப்பிட்டாங்க. ஹவு டு யூ லேபிள் இட்? நீங்க என்ன லேபிள் பண்றீங்களோ லேபிள் பண்றதாகவே இருக்கும். அவர் பிடிக்கலனான்னு சொல்லுங்க, என் அன்பு கணவர் வருகிறார், வராம் பாரா, டேயாவே மாறிடுவான். உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அதை எப்படி லேபிள் பண்றீங்க என்பது உங்க வாழ்க்கையின் தரங்களை நிர்ணயிக்க தொடங்கும். ஆமேன். ஒருத்தர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார், பாஸ்டர், நவடேஸ் மை வைஃப் இஸ் பிஹேவிங் லைக் அ விச் அப்படின்னார். விச்னா மந்திரம் செய்யற பொம்பளை மாதிரி. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரை சந்திச்சு கேட்டேன், ஹவு இஸ் யுவர் வைஃப்? டபுள் விச். ஹவு டு யூ லேபிள் இட்? கல்யாணம் பண்ண முதல் நாள் தொடங்கியே உங்க மனைவிய, புருஷனை, பிள்ளைகளை லேபிள் பண்ற விதம் சரியா இருக்கட்டும், எல்லாம் சரியாகிடும். பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, லேபிளை கொஞ்சம் மாத்தேன் அப்படின்னு. ஏன் தெரியுமா? குடும்பத்தில் இன்னைக்கு கஷ்டம், தொல்லைகள், உன் வழியாக கொண்டு வந்த கர்த்தர் தந்த சில காரியங்கள், உன் வழியாக கொண்டு வந்த விஷயங்களை நீங்க லேபிள் பண்றதுல தவறு இருக்கீங்கன்னா இந்த நாள் பின்னாடி லேபிளை மாத்தி கூப்பிட தொடங்குங்க. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். இந்திய நாடு ஒரு ஏழை நாடு அப்படின்னு சொல்லாதீங்க. இனி நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இந்த 15ஆம் தேதி சுதந்திரத்திற்கு பின்னாடி நீங்க எங்க இந்திய நாடு செழுமையா இருக்குங்கன்னு நீங்க லேபிள் பண்ணுங்களேன், நம்ம நாட்டையே லேபிள் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ நீங்க லேபிள் பண்ணுவது ரொம்ப கவனமா இருக்கணும்.
எதையும் எப்படி பிள்ளைகளை நீங்க கூப்பிடுற விதம் சரியா இருக்கணும். ஆமென். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். அவங்கள லேபிள் பண்ண வேண்டிய விதத்தில் நீங்கள் லேபிள் பண்ணா அவங்க வளர்ச்சியும் வித்தியாசமா இருக்கும். மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 3, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22, 23. ஆமென். ஸோ நம்பர் 1 15 to 17 ஆதாம கர்த்தர் தேர்ந்தெடுக்க சொன்னார். ஆமென். அவன் ஜீவ விருட்சத்துக்கு பதிலாக நன்மை தீமை விருட்சத்தை தேர்ந்தெடுத்தான். he made a wrong choice. அந்த இடத்துல அவன் தப்பான விருட்சத்தை தெரிந்து கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற ஆப்ஷன்ஸை நீங்க எதை உட்கொள்ளுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமா இருக்கணும். எதை கேட்குறீங்க, எதை படிக்கிறீங்க, என்ன புக்கு படிக்கிறீங்க என்பது கூட ரொம்ப முக்கியம். ஆமென். சொல்லவே இல்லையா? வேண்டாத புக்கை படிக்காதீங்க, வேண்டாத சீரியல் பார்க்காதீங்க, வேண்டாத படம் பார்க்காதீங்க, வேண்டாத எதையுமே பார்க்காதீங்க, வேண்டாதது கேட்காதீங்க. டெய்லி அடுத்தவனை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவரை க்ளோஸ் பண்ணு. எதை உட்கொள்ளுகிறாயோ உட்கொள்ளுகிற மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? இப்படி வச்சுங்களேன், எல்லா வாரமும் உங்களை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு நீங்களாம் சபிக்கப்படுவீங்க. நீங்க சபிக்கப்படுவீங்கன்னு டெய்லி நான் சொல்லிட்டு இருந்தா கவலைப்படாதீங்க, அப்படிதான் நீங்க ஆயிருவீங்க. ஏன்னா நம்ம அதை லேபிள் பண்ணுகிறோம். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. 2வது, உங்கள் வழியாய் கர்த்தர் அனுப்புகிற எதுவா இருந்தாலும் அதற்கு இடுகிற பெயர் சரியாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் வாழ்க்கை வெற்றியாய் நிறைவாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேலை போன உடனே நான் ஒரு வேலை இல்லாதவன் அப்படின்னு சொல்லாதீங்க. வேலை போகும்போது சொல்லு, கர்த்தரனை அடுத்தபடி உயர்த்த போறார். லேபிளை மாத்தி போடுங்க. ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? கஷ்டங்கள் வரும்போது கஷ்டத்தினுடைய வார்த்தையை சொல்லாதீங்க, வேற லேபிளை போடுங்க. வேதம் எவ்வளவு ஆழமாய் நமக்கு போதித்து இருக்கிறது. எல்லா செல்வமும் இழக்கும் போது நான் ஒரு ஏழைங்க அப்படின்னு லேபிள் போடாதீங்க. இது ஒரு தற்காலிக கஷ்டங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் நான் தேவ பிள்ளைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? டோன்ட் லேபிள் ராங்லி. சிங்கம் வந்து நிற்கும் போது சிங்கம்னு சொல்லு, அதை கண்ட பேருக்கு சொல்லி கூப்பிடாத, தப்பான லேபிள் போடாதீங்க. அது உங்களுடைய பிராண்டாக மாறிவிடும். ஆகையால் நீங்கள் கவனமாய் பேச வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3வது பங்குக்கு வருகிறேன், 21 23 வரைக்கும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி கொண்டு வந்தான். அப்பொழுது ஆதாம், பாருங்களேன், அவர் நின்றுட்டு இருக்காரு, விலா எலும்பை எடுப்பா தூங்கிட்டு இருந்தார். தெரியும், திடீர்னு பார்த்தா அவர் அழகா ஒரு அம்மையார் நிக்குது. உடனே அவன் சொன்னான், she is the bone of my bones and the flesh. அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான புள்ளி பேச போறேன், யாரும் தூங்கக்கூடாது. ஆதாமுக்கு இப்போ வாழ்க்கையில ஏதோ ஒன்று கர்த்தர் கொடுக்க போறாரு. எதை சூஸ் பண்றான், எதை ஏற்றுக்கொள்ள போறான்னு ரொம்ப முக்கியம். ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் சொல்லிட்டான், இவள் என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சமும், she shall be called man அப்படின்னு சொன்னாரா? உமன். நல்ல வேலை, அங்க மட்டும் மேன் சொல்லியிருந்தானே என்ன ஆயிருக்கு இன்னைக்கு உலகம். உமன் அப்படின்னாரு. ஆமென். சோ யார உங்க வாழ்க்கையில் நல்லா கேட்டுக்கோ, இந்த வார்த்தை நீங்க எழுதி வைக்கணும். உங்க வாழ்க்கையில யாரை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க என்பது உங்க வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கும். ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் சொல்றான், she is the bone of my bone and the flesh of my flesh. ஆமென். ஹல்லேலூயா. ஈவாளை கொண்டு வந்து இவளை கற்றான்னு சொன்னாரா? இல்லங்க, அவளுக்கு உண்டாக்குறாரு. இவன் பார்க்கிறான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிகிறது, எனக்கு ஏற்றவள் இவள் தான் என்று தெரிஞ்ச போது அதை ஏற்றுக்கொள்ள அவன் சொல்கிறான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாம்சமும். ஆமென். ஆதாமுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. இப்படி வச்சுங்களேன், ஆண்டவர் ஏவாளை உண்டு பண்ணி நிக்க வச்சுக்கிறார். ஆதாம் சொல்லுங்க, எனக்கு அவளை பிடிக்கல, வேணான்னு சொன்னானா? சொல்லி இருக்கலாம். ஏன்னா நன்மை தீமை அறியும் விருட்சத்தையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவுள்ள ஆதாமுக்கு இது வேணுமா வேண்டாமான்னு நிர்ணயிக்கக்கூடிய அறிவு அவனுக்கு இருந்தது. ஆனால் ஏவாளை பார்த்தபோது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். உங்க வாழ்க்கையில எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், எதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. போறவன் வரவன் எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. எனக்கு தெரியும், ஆமேன்லாம் வராது அப்படின்னு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஃபோர்ஸ் பண்ணல.
she is presented. அவளை கொண்டு வந்து நிக்க வச்சு காமிக்கிறாரு. ஆண்டவர் பிரசன்ட் பண்ண உடனே ஆதாம் சாய்ஸை கரெக்ட் பண்றான். இவதான் என் மனைவி, ஆமென், இவதான் என் எலும்புக்கு எலும்பு, இவதான் என்னுடைய மாமிசத்துக்கு மாமிசம் என்று சொல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கை வழியாக கர்த்தர் அனுமதிக்கிற விஷயங்களை எதை ஏற்றுக்கொள்வீர்கள், எதை புறக்கணிப்பீர்கள் என்ற ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா வாழ்க்கை குழப்பமா மாறிடும். இப்படி சொல்றேன், நட்புகளை கூட தேர்ந்தெடுக்கிற ஞானம் உங்களுக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் நாட் பை ஃபோர்ஸ். இப்படி சொல்றேன், உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து வேணும்னே தள்ளிக்கிட்டு நட்பை பண்றானா அவனுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த நண்பனை ஏத்துக்கணும், எந்த நண்பனை ஏத்துக்க கூடாது என்று அறிந்து கொள்ளுகிற ஞானம், ஏற்றுக்கொள்ளுகிற ஞானம் நீங்க வளரணும். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கடினமானது. வாழ்க்கையில மனிதர்களும் வழியாய் வருவார்கள். அந்த வருங்கிற போது எந்த நட்பை நீங்க ஏத்துக்கணும், எந்த நட்பை ஏத்துக்க கூடாது என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை சிலர் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உன் பின்னாடியே வந்து நான் உன் நட்புன்னு சொல்றாங்கன்னா நீங்க புரிஞ்சுங்க, அப்படி ரொம்ப அழுத்துறானா ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். அவரை கொஞ்ச நாள் கொஞ்சம் கவனமா பாரு. வந்தவன போற வழிக்கு வந்தெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். உங்க வாழ்க்கையில யார் பிரவேசிக்கிறார்கள், உங்க வாழ்க்கையில யார் வெளியே போகிறார்கள் என்பதை குறித்த ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. இது சொல்லும் போது நீங்க ஆமேன் சொல்ல, எல்லாரும் உங்க வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. எல்லாரும் உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க. ஆமேன். சிலர் உள்ள வந்தாங்கன்னா முடிஞ்சது கதை. நிறைய குடும்பங்கள் குலைஞ்சு போக காரணம் ஏற்றுக்கொண்ட சில நட்புகள் தான். எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஞானம் உங்களுக்கு நிறைய இருப்பதாக. உங்க வாழ்க்கையில் சிலர் பிரவேசிக்கும் போது நல்ல அன்போடு தூய்மையான நட்போடு பிரவேசிப்பார்கள். அவர்கள் வருகை உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சிலர் உங்க குடும்பத்துக்குள், உங்க வாழ்க்கைக்குள், உங்க நட்பு வட்டத்துக்குள் பிரவேசிக்கும் போது அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் பிரவேசிக்க வாய்ப்புண்டு. அதை புரிந்து நீங்கள் தூர வைக்கலனா அந்த அக்கிரமம் உங்க குடும்பத்திற்கும், ஏங்க ரொம்ப ஆழமா தான் சொல்லிட்டு இருக்கேன், வேணும்னா அது உங்களை கெடுத்துரும். கெட்ட எண்ணத்தோடு வரவே கெட்டது உங்க குடும்பத்துக்கு கொண்டு வருவான். கோபத்தின் ஆழம் உள்ளவன் உங்க நட்பன் வந்தா அது உங்களுக்கு தீங்கு உண்டு பண்ணும். சுயநலமானவன் உங்கள் நட்புக்குள்ள வந்தால் அது உங்களுக்கு தீங்கை உண்டு பண்ணும். யாருமே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்க நண்பர்கள் தான் உங்களுடைய ஞானத்தினுடைய கேட் கீப்பர். உங்க ஞான வாசல்ல காவலாளி யார் தெரியுமா? உங்க நண்பர்கள். அவங்களை நீங்க சரியா தேர்ந்தெடுக்கலனா உங்க ஞானம் செதறி போகும். காலங்களில் வெற்றி பெற முடியாது. உங்க வாழ்க்கையில யாரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பது ரொம்ப அவசியம். மனுஷன் பார்க்கும் வண்ணமாய் பாராத தெய்வம். நம்ம தெய்வத்துக்கு தான் இருதயம் தெரியும், நமக்கு முகம் தான் தெரியும். முகத்தையும் பாடி லாங்குவேஜையும் பார்த்து மட்டும் யாரையும் கணக்கு போட்டுறாதீங்க. வரும்போது புறாவா வருவாங்க, போகும்போது சர்ப்பமா போவாங்க. யாரை ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே உள்ள வந்து உங்க கதையெல்லாம் படிச்சுட்டு பக்கத்து வீட்டில் உன் கதையை சொல்லி, அந்த பக்கத்து வீட்டு கதை இங்க சொல்லி, அந்த மாதிரி ஆளெல்லாம் தூர வையா. ஏன் வம்பும் வேலியில் இருக்கிற பாம்பை எடுத்து ஏன் அப்படி பண்றீங்க? நட்புகளை கையாளுகிற ஞானம் உங்களுக்கு வேணும். மீண்டும் சொல்றேங்க, friends are the gatekeepers of wisdom. இன்னைக்கு 4 பேர் இருக்காங்கன்னா இந்த 4 பேர் நட்பு தாங்க என் ஞானத்தின் வாசல். அவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். அவங்க வர்ற நோக்கம் சரியில்லைனா அது என்னையும் சிதறடிக்கும். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சிதறி இருக்கின்றன. இவ்வளவு ஆக்ரோஷமா யாரும் கேட்டதில்லை செய்தியை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? You have to be careful who you accept into your life, into your family. Amen. Praise the Lord. Hallelujah. உங்க கூட இருக்கிற உங்க நட்பு, உங்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா தான் இருக்கணும். ஆமென். உங்களை ரொம்ப வற்புறுத்த கூடாது. இப்படி ஒரு அறிவுரை சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. நீ ரொம்ப கோப ஆளா இருக்கீங்க வச்சுங்களேன், நீங்க உங்க ஃப்ரெண்டு யாரா இருக்கணும், கோபமே வராத ஆளா இருக்கணும். தெரியல, நான் சொன்னதை புரிஞ்சுக்கல. உங்களுக்கு உருன்னு ஏறும் அப்படின்னா உங்க நட்புல இருக்கிற முதல் ஆள் யாரா இருக்கணும் தெரியுமா? கோபமே இல்லாத ஆளா இருக்கணும். 2 பேரும் உருன்னு ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க,
நிறைய தகராறு வரும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய பேர் அடிப்பீங்க. அதனால் நீங்கள் கோபக்காராக இருந்தால் உங்கள் சேர்த்துக்கிற உங்கள் நண்பன் கொஞ்சம் கோபமே வராத ஆளாக இருந்தால் கொஞ்சம் தூரம் பிரயாணம் நல்லா இருக்கும். ஏன்னா உனக்கு ஏறும்போதெல்லாம் அவன் உன்னை இறக்குவான். இப்படி மாற்றி கொஞ்சம் திருப்பி சொல்லலாம். நீ ரொம்ப பேதையாக இருந்தினா இன்னொரு பேதையை வச்சுக்காத. உன் நண்பன் கொஞ்சம் ஆக்ரோஷமான ஆளா இவ்வளோ வாழ்க்கை கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா உன்னை எல்லாம் உதைக்கும் போது அவனுக்காவது கொஞ்சம் வீரம் இருக்கும் பாருங்க. இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. You have to choose who you bring into your life. நல்ல வேளை ஆதாம் ஏவாளை பார்த்தபோது she is my woman என்று சொன்னார். ஆமேன். நல்ல வேளை ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததுனால இன்னைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு மட்டும் எங்கேயா தேடி போய் ஒரு ஆம்பளை பிடிச்சிருந்தானா இன்னைக்கு உலகம் என்ன ஆயிருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களாக தான் இருக்கணும், உங்களை கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்துக்கொள்ளணும். ஆமேன். ஏன்னா வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகிய காலம். அதில் வெற்றி பெறணும், அதில் நிறைவுகள் இருக்கணும், லட்சியக்கார சேரணும். அதற்கு தேவை நல்ல ஐக்கியம், நல்ல சகோதரர்கள். யாரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு பங்கு எப்படி சொல்ல விரும்புகிறேன், எந்த சபையை தேர்ந்தெடுக்கிறீங்க என்பது அதை விட ரொம்ப முக்கியம். பக்கத்திலே இருக்கு பாஸ்டர், வீட்டிலேருந்து அப்படி குதிச்சா சபை அப்படின்னு போயிடாத. அதனால் அந்த சபை தப்புன்னு நான் சொல்லவும் வரல. உனக்கு ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் நல்ல ஆகாரம் தரக்கூடிய, உன்னை வளர வைக்கக்கூடிய ஒரு சபையை தான் நீ தேர்ந்தெடுக்கணுமே தவிர பக்கத்தில் இருக்கணும் குதிச்சிடாத. பக்கத்தில் இருக்கிறவன் நான் பகைக்கல, அது அந்த ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. இப்படி வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டிஃபன் கடை இருக்குது. ஆனால் டெய்லி இட்லியில் பல்லி இருக்கும், பூரானும் பாச்சானும் இருக்கும். அப்படி வச்சுங்களேன், நீங்கள் அங்கே சாப்பிடுவீங்களா? ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இட்லி கடை இருக்குது, அங்கே இட்லி சும்மா கம கமன்னு இருக்கும். நீங்கள் அவ்வளோ தூரம் போய் வாங்குவீங்களா இல்லை பள்ளியோடு சாப்பிடுவீங்களா? தேர்ந்தெடுக்கிற ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வேலையை சொல்ல மாட்டீங்களா? நல்ல சாப்பாடு வேணும்னா சில நேரம் 50 கிலோமீட்டர் கூட போக வேண்டியிருக்கும். சில நேரம் 3-4 சிக்னலை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் போய் தான் சாப்பிட வேண்டியிருக்குன்னா பல்லி இல்லாமல் சாப்பிடலாமே. இல்லை நான் பக்கத்திலே தான் சாப்பிடுவேன், பல்லி இருக்குன்னா நம்ம போக மாட்டோம். அதனால நீங்கள் அதை ஞானமாய் செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை குறித்து எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதை விட ஆவிக்குரிய ஆகாரத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை கஷ்டங்க, லைஃப் இஸ் டஃப். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் திடீரென்று மாறும், வாழ்க்கை நம்மளை அடிக்க தொடங்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்போது ஆமேன், உங்களோடு இருக்கிற நண்பர்கள் தான் உங்க ஞானத்தின் வாசல். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஐக்கியத்தை தருவாராக. வேண்டாத நபர்களை வாழ்க்கையில் சேர்த்துட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். என் கூட வளர்ந்தவங்க, என் சொந்தங்கள், நல்லா கேளு, என் சொந்தங்கள், என் சகோதரர்கள், என்னுடைய சொந்த சகோதரர்கள், அதாவது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், என்னோடு படித்தவர்கள், என் நட்பில் இருந்தவர்கள், நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு கனெக்ஷனே இல்லைங்க. அவங்க கூடவே சின்ன வயசுல இருந்தாங்க என்றனால இன்னைக்கு என் நிலைக்கு அவர்கள் உதவவில்லை. அதனால அவங்களை நான் பகைக்கல. இன்றைய நிலைக்கு யார் எனக்கு ஏற்றவளா இருக்கிறார்களோ தேவன் எனக்கு தந்து அவர்களை நான் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். அதுங்க நாங்க ஒரே ஊர்ல பிறந்துங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுங்க, ஒன்னா இருந்துங்க அப்படின்னு ஒன்னா போயிடாத. அந்தந்த காலகட்டத்தில் எவரை புறக்கணிக்கணும், எவரை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஒரு காலத்தில் அவர் எனக்கு மூத்த அண்ணன், ஒரு காலத்தில் அவர் எனக்கு அதிகாரி, ஒரு காலத்தில் அவர் எனக்கு நண்பன். ஆனால் இந்த காலத்தில் அவரால் என் வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை. அல்லது நீ வளரும் போது உன்னுடைய முன்னேற்றங்கள் அவரால் ஏற்றுக்கொண்டால் பொறாமைப்படுகிறார் என்றால் அந்த நட்பு உனக்கு உதவாது. கூட இருந்து குளிப்பறிக்கும் நேரங்கள் வந்துவிடும் என்பதனால் உங்க வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை குறித்து நீங்கள் யாராருக்கு கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் தான் உங்கள் ஞானத்தின் வாசல். You have to be careful who you accept into your life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya.
அந்த காலத்துல இருந்து இருக்கும், அந்த காலத்துல இருக்க இந்த காலத்துல உனக்கு உதவானா பார்த்துக்கோ. ஆமென். ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நல்ல மென்டர் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். எல்லா நாளும் உன்னை பாலிஷ் பண்றவங்களே கூட வச்சுக்காத. சில நாள் உன்னை பார்த்து நீ செய்யறது தப்புன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. அழகா இருக்கேமா, அழகா இருக்கேமா, வம்பு நிறைய வருதுமா. சரியை சரி என்றும் தவறை தவறென்றும் கிருபையோடும் அன்போடும் காண்பித்து வழிநடத்தி திருத்தி நடத்தக்கூடிய ஞானத்தின் வாசலாகிய நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Get good friends. Just don't join with anybody. Amen. சூட்டை பார்த்து ஏமாந்துராத, கோட்டை பார்த்து ஏமாந்துராத, முடிய பார்த்து ஏமாந்துராத, எதையும் பார்த்து ஏமாந்துராத. கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி வரது சரியா இல்லையா கேட்டுக்கோ. ஏன்னா வாழ்க்கை கடினம். கொஞ்சம் தூரத்தில் வாழ்க்கை நம்மை லெஃப்ட் ரைட் திருப்பி விடும்போது நம் கூட இருக்கிறவர்கள் நம்மை தாங்குகிறவர்களாய், நிற்கிறவர்களாய், வழி நடத்துகிறவர்களாய், ஞானம் சொல்லுகிறவர்களாய், அப்படிப்பட்ட நல்ல நட்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழி நடத்தும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து வழி நடத்த நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆமென். ஸோ இந்த 3 வார்த்தை தான் உங்களுக்கு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என் வேலை முடிஞ்சிருக்கு. 1, ஆமென், உங்கள் சாய்ஸில் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் உட்கொள்ளுகிறீர்கள், என்ன டயட் நீங்கள் உட்கொள்ளுகிறீர்களோ அதற்கேற்ற மாதிரி தான் உங்கள் வளர்ச்சி இருக்கும். நம்பர் 2, உங்கள் வாழ்க்கையின் வழியாக வருகிற காரியத்தை நீங்கள் என்ன லேபிள் பண்ணுறீங்க, என்ன அழைக்கிறீங்களோ அதுதான் முக்கியமாக இருக்கும். 3, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கும் நட்புகளில் எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை புறக்கணிக்கணும், யாரை ஏற்றுக்கொள்ளணும், யாரை தூரம் வைக்கணும் என்ற ஞானம் உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த செய்தியை கேட்கும் போது நீங்கள் வருந்துறீங்க, அந்த பண்டாரம் கிட்ட சேராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். டூ லேட். ஆனால் இன்னைக்காவது அறிவுரை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம சொல்ல மாட்டீங்களா? சும்மா அப்படியே எல்லாரும் சேர்க்காதீங்க, ஞானமாக வாழுங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு லட்சியக்கரை இருக்குது. அதன் மகத்துவங்களில் கண்டிப்பாக நீங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. இந்த 3ஐயும் சொல்லும்போது ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த 3 விஷயத்திலும் கர்த்தர் தலையிடவே இல்லை. ஆமாவா? இந்த மரம் இருக்குப்பா, இந்த மரம் இருக்கு, இது புசிக்கும், இது புசிக்காத அப்படின்ற ஃப்ரீடமை ஆதாமு கொடுத்தாரு. இதுதான் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை. அப்போ தான் உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தணும், உங்கள் ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தணும். 2, உங்கள் வழியாக வர்ற சிங்கத்தை நீ சிங்கன்னு கூப்பிடு, இல்லை சிங்கத்தை கரடின்னு கூப்பிடு, இல்லை கரடியை குரங்குன்னு கூப்பிடு, அது உன்னை சார்ந்தது. நீ இப்படி தான் கூப்பிடணும்னு சொன்னாரா? இல்லைங்க, ஆதாம் என்ன கூப்பிட்டானோ கூப்பிட்டதா இருந்தது. அந்த சாய்ஸ் உங்களுடையது. 3வது, அந்த பெண்மணியை பார்த்து இதாண்டா கட்டிக்கோடான்னு தள்ளினாரா? தள்ளல, காமிச்சாரு, உண்டாக்கினாரு. ஏற்றுக்கொண்டது யாரு? ஆதாம். இட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ். 3மே ஆதாம் செய்த மிகப்பெரிய வாழ்க்கையின் தெரிந்து கொள்ளும் பங்கு. The 3 important choices of life. இந்த 3 அழகா உங்க உள்ளத்துல கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை அமைதியாக, தேவையில்லாத சலசலப்பு இல்லாம, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்னொன்று சொல்லட்டுமாங்க, ஒருத்தன் உள்ள வந்து ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி அவனை வெளியேற்றுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? ஏத்துக்கினாலும் தப்பாயிரும், தள்ளவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது என்று படுகிற வேதனையில மாட்டிக்கிட்டு சிக்காம ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே 4 நாள் ஃபாஸ்டிங் போடு. You must choose wisely and carefully who you accept into your life. சும்மா எல்லாம் யாரையும் பக்கம் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்குன்னு சொல்லுங்களேன். சும்மா அப்படியே வந்து கதை பேசிட்டு கொலாடி போயிட்டு அப்படின்னு அந்த மாதிரிலாம் நான் இல்லை. எனக்கு வேலை இருக்குது, எனக்கு தூரம் இருக்குது, எனக்கு நோக்கம் இருக்குது, எனக்கு லட்சியக்கரை இருக்குது, எனக்கு பிள்ளைகள் உண்டு, எனக்கு எதிர்காலம் உண்டு. ஸோ நான் ஞானமாய் தான் இவைகளை செய்ய வேண்டும். ஸோ இந்த 3 பங்கிலும் அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எதுவுமே சூஸ் பண்ணலை, ஆதாம் தான் சூஸ் பண்ணா. பக்கத்தில் சாய்ஸ் உங்களுடையது. தேர்ந்தெடுக்கிற ஞானம் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. Shall we stand in the presence of God? Thank you so much. Hallelujah, Lord. எழுந்துட்டீங்களா?
எழும்பலாம் எழும்பாம இருக்கிறேன், அது உங்க சாய்ஸ். It's up to you. Thank you Jesus. உங்களுக்கு ஜெபிக்க போறோம். கையை நல்லா மேலே உயர்த்திருங்க. I don't want to make it any interesting. இந்த 3 வார்த்தையை நீங்க எழுதி நல்லா தியானிச்சு உங்க வாழ்க்கையில் எதை உட்கொள்றீங்க? பகையை உட்கொள்றீங்களா? பகையாவாமா வாழ்க்கை மாறிடும். டெய்லி கோபத்தை சாப்பிட்றீங்களா? கோபமா மாறிடும் வாழ்க்கை. எதை சாப்பிட்றீங்களோ உங்க வளர்ச்சி அப்படிதான் இருக்கும். நம்பர் 2, நீங்க வாழ்க்கை வழியா வருகதை என்னன்னு லேபிள் பண்றீங்களோ அது ரொம்ப கவனமா இருக்கணும். துன்பத்தை கூட பார்த்து தான் லேபிள் பண்ணணும். எதையுமே உங்க இஷ்டத்துக்கு வாய் திறந்து எதையும் சொல்லிடக்கூடாது. 3வது ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் யாரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தந்தா நான் நினைக்கிறேன் வாழ்க்கை ஓரளவிற்கு நலமாக இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிடாம காத்துக்கொள்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. லைஃப் இஸ் டஃப், லைஃப் இஸ் ஹார்ட். சில நேரத்தில் நிறைய வாழ்க்கை வழிகளில் போகும்போது எதையோ பேசி எதையோ செஞ்சு எங்க வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் யோசிக்காம கான்சியஸா செய்யறோம். சில நேரத்தில் யோசிக்காம செய்யறோம். ஒவ்வொரு தீர்மானம், ஒவ்வொரு சாய்ஸுக்கும் பலன்களும் முடிவுகளும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்கு பின்னாடி எங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் வளரட்டும்பா. ரொம்ப கவனமா காரியங்களை தேர்ந்தெடுக்க, கவனமாய் சில விஷயங்களை பேச, சில காரியங்களுக்கு லேபிள் பண்ணும்போது அதை இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டு வாழ்க்கையில யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை புறக்கணிக்க வேண்டும் என்ற அறிவு, ஞானம், தைரியம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து லட்சியக்காரை சேருகிற பாக்கியத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றேன். வெற்றியோடு நடத்துங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சாட்சிகளை எங்கள் பிள்ளைகள் எழுதி முடிக்க கிருபை செய்யுங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. And I will praise him. I will sing to him a new song. And I will praise him. I will sing to him a new song. Hallelujah, 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 hallelujah.